நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. ஸ்டார் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து இப்போ ட்ரெய்லர் வந்தது, சாங்ஸு அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. எப்போ இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸ்டார் பற்றி பேச போகிறோம். ஸ்டார் கவின் ஆன் போர்டில் இருந்து கவின் எப்படி இதுக்கு தயாரானாரு அப்படின்றதுல ஆரம்பிக்கலாம். ஸ்டாருக்குள்ள கவின் வந்தது, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணது? எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். ஏன்னா ஆப்வியஸாக அது ஹரிஷ் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். நான் நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதாவது மாற்றினீங்களா, இல்லை மொதல் நீங்கள் இது பண்ணது இந்த எழுதுனது இதானா அப்படின்னா, இல்லை ப்ரோ எல்லாமே அதே தான். நம்மளை பற்றி வெளியே அதை விசாரிச்சிங்களா இல்லையா? ஏன்னா இல்லை, ஆல்மோஸ்ட் எனக்கு நிறையா பர்சனல் கனெக்ட் இருக்குது, நிறையா விஷயம் ரிலேட்டபுளாக இருக்குது, ரியல் லைஃப்லையும் நடந்திருக்கு. எனக்கு அதனால் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ கதை பட் இதெல்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தோன்றுறது. படம்னு வரும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுதான்றதை பார்க்கணும், அதுதானே மெயின். எனக்கு அப்படி பார்க்கும்போது கதையாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது, பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதில் தயாரானதுன்னு பார்த்தா, நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எப்பயுமே அந்த ரொம்ப ஓவர் ப்ரிப்பேர் அந்த அளவுக்குலாம் இது பண்ண மாட்டேன். சீன் பேப்பர்ஸ் ஆனால் டெஃபினட்டாக கொஞ்சம் முன்னாடியே கேட்டுருவேன். எனக்கு நாளைக்கு என்ன எடுக்க போகிறாங்கன்றது அட்லீஸ்ட் நைட்டு எனக்கு வந்துடணும். அந்த ஒன் டே பிஃபோருக்கான இது மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டு, மற்றபடி ஆன் ஸ்பாட்டில் அது அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான். முக்கியமாக இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ண வேண்டியதுன்னா, நிறையா இதில் இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆக வேண்டியது இருந்துச்சு. உதாரணம் வந்து மேக்ஸிமம் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல், நான் சொல்கிறது இப்போ வீட்டுக்கு வந்தாலுமே கொஞ்சம், ஏன்னா இதில் ஒரு பார்ட் இருக்குது அப்படியே அந்த டிப்ரெஷன்ஸ் ஒன்று போய் அப்படியே ஒன்று போகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்தாலுமே அதோட தாக்கம் அப்படியே எனக்கு அந்த ஹேங் ஓவர் அது ஒரு மாதிரி பிடிக்கும். சரி, அப்போ மோர் இன்டு த கேரக்டர் தான் இருக்கும் போல. அப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தானே இது. இல்லைண்ணா கரெக்டு. டிப்ரெஷன் ஹேங் ஓவர் பிடிக்கும் இல்லை, அதில் இருந்தால் தானே அப்புறம் ரெக்கவர் திரும்ப அந்த மாதிரி தான். ஸோ அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினாக எனக்கு இந்த படம் கேட்டபோது ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நிறைய பொறுமை தேவை அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்தது. ஏன்னா ஒரு பையன், ஒரு பாய் டு மேன் ட்ராவல் தான் இந்த கதை. ஸோ அத்தனை வேரியேஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு ஒரு ஸ்கெடியூல், ஓகே ஒரு 40 நாளில் முடிக்கணும், 50 நாளில் முடிக்கணும்னு அப்படி பிளான் பண்ண முடியாது இந்த படம். அது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. அவர் ஸ்கெடியூல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு கொடுக்கும்போதே அந்த மாதிரி தான் வேறு வந்திருந்தாப்புல. நான் அப்பா மாதிரி. சரி, அப்போது நம்மளுக்கு நிறைய பொறுமை வேணும், அதே அளவு பொறுமை வேலை பார்க்குற எல்லாருக்குமே இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக நல்லபடியாக போய் சேரும் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் ஸ்டார்டிங்கில் மைண்டில் இருந்து. ஸோ இளன் அவர்களோட நரேஷன் பற்றி பேசலாம். நீங்கள் யார்பிரமா காதல் நீங்கள் அப்பயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட நரேஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாய் டு மேன் அப்படின்றது ஒரு பெரிய ஜேர்னி. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த விஷயம் தெரியுது, டுவர்ட்ஸ் சினிமான்ற போது சினிமாக்கான விஷயங்கள்லாம் வருது. அதை அவர் எப்படி நரேட் பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வந்தாப்புல நான் சரி ஏதாவது ஒரு ஒன்லைனுக்கு ஒரு 2 பேப்பர் எப்பவுமே வச்சுருப்பாங்க இல்லையா, அது இல்லை. சரி பவுண்டு இருக்குவான்னு பார்த்தா பவுண்டும் இல்லை. சரி லேப்டாப் எதுவும் இருக்க பார்த்தா லேப்டாப்லேயும் இல்லை. சரி ஐடியாவாக சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா சொல்ல ஆரம்பிச்சாப்புல. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் கதையுமே அப்படியே சொன்னார். நான் அப்போ கூட ஆரம்பிக்கும் கூட நினச்சேன், சரி ஓகே எல்லாமே இங்கே இருக்குது போல் அப்படின்னு மாதிரி நினச்சிருந்தேன். பட் அவர் முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அவர் ஸ்ட்ரைட்டாகவே இங்கேருந்து சொன்னாப்புல எல்லாத்தையுமே. அப்போது இந்த கதைக்கு வந்து நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கேருந்து கொடுக்குறோமோ, ஏன்னா இது ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கதை. அதுக்கு நான் லிட்ரலாக என்னோட மொத்த உழைப்பையும் போட்டால் மட்டும், எல்லா படத்துக்கும் அதான் பண்ணவும் போகிறோம், அதை போட்டால் மட்டும்தான் இவர் நினைக்கிறது ஆன் ஸ்க்ரீனில் வருங்கிறது மட்டும் என் மைண்டில் இருந்துச்சு. அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, சரி ஓகே ஒருத்தர் அந்த கதையை நம்பி இவ்வளோ தூரம் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா, அந்த நம்பிக்கையை இப்போ என் மேலே வச்சு வந்து சொல்கிறாரு இல்லையா, இந்த 2 நம்பிக்கையும் இப்போ நான் காப்பாற்றணும், இதுதான் என் மைண்டில் இருந்துச்சு. அதுக்கேற்ற ஒரு வேலை நியாயமாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் எதுவும் பிளான் பண்ணீங்களா ஸ்டாருக்கு? ஸோ கேட்டாப்புல நான் வேணான்ட்டேன். ஏன்? எனக்கு அதான் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த படத்துக்கு ரிஹர்சல் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் அது 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 ஒரு அந்த நேச்சுரல்
நான் ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன் எப்பயுமே. எவ்வளோக்கு எவ்வளோ இயல்பாக யதார்த்தமாக வருதோ அந்த அந்த அளவுக்கு நம்ம மக்கள் கூட கனெக்டடாக இருப்போம் அப்படின்னு நினைப்பேன். அந்த சில இதுக்கு இப்போ லிஃப்ட்டுக்கு நானே கேட்டு வாங்க அதை ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது ஒரு லொக்கேஷன், படம் ஒரே லொக்கேஷன் தான், ஆனால் எடுத்தது ஒரு 12 இடம். ஸோ இங்கே நான் எந்த ரியாக்ஷனில் கட் பண்ணுறனோ அங்கே நான் அடுத்த நாள் எக்ஸாக்ட் அதே ரியாக்ஷன் தான் ஆரம்பிக்கணும். கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணும், எல்லாமே ஃபாலோ பண்ணும், ஒரே காஸ்டியூமு. ஆனால் அந்த முகபாவனைகள் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த இது இருந்துச்சு. இது வந்து எனக்கு என்னவோ எனக்கு ஒரு மாதிரி நம்ம அதை ஓகே நம்ம டோட்டலாகவே இந்த கதையை உள்ள அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு நேச்சுரலாக என்ன வருதோ அந்த ஃப்ளோவில் போகலாம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் அவர்கிட்ட நான் தான் ஒன்றே சொன்னேன், உங்களுக்கு எப்படி நம்ம பாம்பேயில் தான் ஷூட் பண்ணுறோம், ஒரு 4 days அங்கே முடிச்சுட்டு தான் திரும்ப சென்னை வர போகிறோம். நீங்கள் பாம்பே ஸ்கெடியூல் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாம்பே இது முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்கேஸ் ரிஹர்சல் தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம அதை பேசலாம், அது வரைக்கும் வேணாமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். தென் ஹீ ட்ரஸ்டட் மீ. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஓகே ஸ்ட்ரெயிட் அப்படியே பேசல இல்லை. ஆமாம், அப்படியே போயாச்சு. ஆனால் இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரிஹர்ஸ் வேணும், நீங்களே லிஃப்ட்டுக்கு வந்து ரிஹர்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. லிஃப்ட்டை விட இது எமோஷன்ஸாகவும் இதாகவும் பெரிய படம், ஆனால் இதுக்கு நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறதே ஒரு ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். அது எனக்கு வார்த்தையாலேயோ இதாலேயோ எனக்கு சொல்ல தெரில. பட் சம்வேர் ஐ வில் பிலீவ் மை கட் ஃபீலிங். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று தோணும் இல்லை, அதை மட்டும் நான் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணிடுவேன். இது ஒர்க் ஆகும்னு நான் எனக்கு தோணிச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அதை நம்பி அது அப்படியே போயிடுறது. அட் த சேம் டைம் எனக்கு தோணும் அந்த கட் ஃபீலிங்கை வந்து டைரக்டர் அவருங்க நம்பணும் இல்லையா, அது ஒரு இதுதான் தெரியல. மேபி நான் சொல்லும்போது அவருக்கு அது கான்ஃபிடென்ட்டாக சொன்னதாலேயோ என்னவோ ஃபீல் ஆகியிருக்கலாம், நம்பினாப்புல. இளன் அவர்கள்ட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து மீசன்னு பேர் வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் அது ரொம்ப இதுவா இல்லை அப்படின்றனால சூப்பர் ஸ்டார்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். ஆனா எங்களுக்கே வந்து அது கொஞ்சம் ஓவரா இருக்குமோ அப்படின்றனால வேணாம் ஸ்டார்னு வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணோம் அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும்? நான் கேட்டுட்டு ஃபுல்லாக இப்போ தான் கேட்டேன், ஸ்டார் தான் டைட்டிலா ஓகேவா அப்படின்னு. எப்படி எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அவருக்கு அந்த டைட்டில் மேலே அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போல். ஆமாம் ப்ரோ டைட்டில் ஸ்டார் தான், அதில் எந்த இதுவுமே இல்லை அப்படின்னாப்புல. சரி ஓகே அவர் நம்புறாரு ஓகே அப்படின்னு அவ்வளோதான். ஆனால் அது கதையிலுமே கனெக்டடாக இருக்கும். அதான் இது படமே வந்து சினிமா பற்றின ஒரு படம். பட் ஆனால் சினிமா எல்லாருக்குமே சினிமா நம்ம டே டு டே லைஃப்பில் சினிமா இருக்கும். பட் ஆனால் எல்லாருமே அதில் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அது இருக்காது, அது கிடையாது. பட் ஆனால் இந்த படத்தில் இருக்கிற அந்த எமோஷன்ஸு அது இது ரொம்ப அந்நியமாக இருக்காது. எந்த ஒரு வேலையுமே இந்த சினிமா இந்த படத்தில் எடுத்துட்டு எந்த ஒரு வேலையுமே சின்சியராக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ யாருனாலுமே அதில் அவங்கள பொருத்தி பார்த்துக்கலாம். இன்னொரு இதுலேயும் அதான் சொல்லியிருந்தேன், பேஷன் வேற வேறையா இருந்தாலுமே அதை நம்ம நோக்கி ஓடும்போது அதோட ஏர்ஜும் அது கிடைக்கலன்னா அது கொடுக்குற வழியும் அது எல்லாமே ஒன்று தானே. ஓகே, ஸோ அதுதான் இருக்கும். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது சினிமா தான் உங்களை நீங்க ஸ்டெப்பனா இருக்கிற விஷயம் நான் நினைக்கிறேன். அப்படிதானே? அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதானே நடக்கும்போது ஸ்டார் ஹேப்பன் அப்படின்ற போது ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீலா இருக்கா, இல்ல ஒரு சர்க்கிளுக்கான புள்ளி ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீலா இருக்கா? ஸ்டார்ட் தானே, இப்பதானே ஆரம்பிக்கிறோம். லிட்டரலா எனக்கு 4வது படம் அது. இல்லை நீ ஹீரோ ஆயிட்டீங்களே. ஹீரோ ஆயிட்டோம், கரியரோட பிகினிங் ஸ்டேஜ் தானே எல்லாமே. ஒரு விதத்துல வேணா நான் சரி ஓகே இத்தனை வருஷம் ஏதோ நம்ம நியாயமா ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக கூட மேபி ஸ்டார் எனக்கு வந்திருக்கலாம் அப்படி நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நிறையா நான் தான் சொன்னேன்ல, பர்சனலாகவே நிறைய கனெக்ட் இருக்குது இந்த படத்தில். அதை தாண்டி எங்களுக்கு ஷூட்டிங்கில் கூட சில விஷயம் ஒரு மாதிரி அது நடந்தது. நம்ம என்ன தான் இது பண்ணாலும் இப்போ வானவில்லாம் வர வைக்க முடியாதுல்ல. ஸோ அன்னைக்கு ஷூட் பண்ணிருக்கும்போது ஒரு மாதிரி ரெயின்போ வந்துச்சு. அப்புறம் பாம்பேயில் ஷூட் பண்ணிருக்கும்போது ஒரு அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வர ஒரு ஷாட். ஆமாம், அது கரெக்டாக வரும்போது நான் என்ன நினச்சேன், இப்படி வரும்போது இப்படி புறாலாம் பறந்தா நல்லா இருக்குமே நினச்சேன். அதெல்லாம் ஆனால் நம்ம பிளான்லாம் பண்ண முடியாதுல்ல. பட் ஆனால் கரெக்டாக சைக்கிள் வரும்போது அந்த புறாலாம் பறந்து இதாக இருந்துச்சு. சிலது அதை நம்ம கேட்டாலும் கிடைக்காது, அது மாதிரி தானாக நடக்குது அப்படின்னா சரி ஓகே எங்கேருந்தோ ஏதோ ஒரு குட் சைன்ஸ் போல அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இன்னொன்று இளன் அவர்களுடைய அப்பா பாண்டியன் அவர்கள் வந்து அவர்கள் அதுதான் இன்ஸ்பிரேஷன். அவரோட லைஃப் வந்து படத்தில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அப்பாவோட லைஃப்ன்றதை அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் லால் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபோட்டோகிராஃபர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவரோட ஜேர்னியும் இதில் இருக்குது, ப்ளஸ் ஃபிக்ஷன் அவர் லைஃப்பில் நடந்த ஜேர்னி இதெல்லாமே. லால் சார் அண்ட் நீங்கள்
உங்களோட கேரக்டர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கலை. கலை. ஓகே. இதுல அவர் பேர் பாண்டியன் தான் வருதுன்னு சொன்னாரு. ஸோ அப்பா பாண்டியன், பையன் கலை. இந்த காம்பினேஷன் பத்தி பேசலாம். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன். லால் சார் வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் 2-3 ஆப்ஷன்ஸ் இதை பேசிட்டே இருந்தோம். அப்புறம் லால் சார் சொன்னாப்புல சொல்லிட்டு எனக்கு இவர் வந்துட்டா ஓகே, நம்ம சில இதில் நினைப்போம்லாம் ஓகே இவங்க வந்துட்டா இந்த வேலை கரெக்டாக ஆகிடும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. சார் வந்துட்டாலே போதும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்தது. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ எப்படி எனக்கு சில இதுக்கு ரிகர்ஸ் வேணாம், நம்ம நேச்சுரலாக வரதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுவோன்னு நினைக்கிறேனோ, லால் சாரோட சீன்ஸ்க்கு மட்டும் நான் சுத்தமாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் ஒன்று பண்ணுவார். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ். அவர் பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாலே போதும், அங்கேயே வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரு சீன்னா லிட்டரலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இப்போ எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணல, சீன் பேப்பர் மட்டும் படிச்சுட்டேன், இது பண்ணிட்டேன். சார் தான் அவர் டைலாக்ஸில் ஆரம்பித்து அது எந்தில் ஒரு மாதிரி முடியும். எனக்கு என்னென்னா, நான் இது பேசிக்காக டைலாக்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சார் அவர் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க, இதுதான் வச்சுருந்தோம். அவர் வந்து ஒரு அடி ஒன்று அடிச்சார், கடன்னு ஒரு மாதிரி போச்சு. ஸோ டெஃபினட்டாக எனக்கு ஒரு பயங்கர மெமரபுளான ஒரு சீன் தான். மெயின் அந்த ட்ரெய்லர் கூட வந்துருக்கும், அப்பா சட்டையை பிடிப்பேன் போயிட்டு, அந்த ஜெயிக்கவே மாட்டடா அப்படின்னு. ஆமாம், அவ்வளோ தூரம் பார்த்து வளர்த்தப்பா கடைசியில் அவரே சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் நல்ல எமோஷனல். இது எடுக்கும் போதுமே செம்ம சூப்பர். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவரோட வாய்ஸுக்கு லிப் மூவ்மெண்ட் பண்றது அப்படின்றது ஒரு குறிப்பா நீங்க அவரை பார்த்து வளர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் சாங் என்ன ஷூட் பண்ணீங்க, அவரோட வாய்ஸ்க்கு நீங்க லிப் பண்றதுன்றது எவ்வளவு மெமரபுளா இருந்தது? எனக்கு வந்து யுவன் சார் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன், சத்ரியான்னு சொல்லிட்டு, விக்ரம் பிரபு சார் கூட. ஆமா, விக்ரம் பிரபு சார், யுவன் சார் தான் மியூசிக். யுவன் சார் தான் மியூசிக். எனக்கு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என் சாங்கே நிறைவேறிச்சு. அப்பா யுவன் சாரோட பிஜிஎம்ல நான் வரப்போறேன்டா போதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தில் எனக்கு சாங்லாம் இருந்துச்சு, அப்புறம் எடிட்டில் அந்த மாதிரி இதாகி போயிடுச்சு. எனக்கு அப்போ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, ஐயோ பாட்டு ஒன்று இருந்துச்சு போயிடுச்சே அப்படின்ட்டு. நான் யுவன் சார் அப்போ ஸ்டாருக்கு பார்க்கும்போது சார்கிட்ட நான் தான் சொன்னேன், எனக்கு அந்த டியூனு லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, பாட்டு என்கிட்ட கிடையாது. ஓகே, ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. இந்த டியூன்லாம் அப்படியே இது பண்ணி பாடி காமிச்சேன். என்ன பாட்டு எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. சார் உங்களுக்கு வேணா அது 1,00,000 பாட்டுல ஒன்றா இருக்கலாம், எனக்கு தான் ஒரே பாட்டு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் டாடாலே எனக்கு அது நடந்துருச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் சார் பாட்டு ஒன்று பாடி கொடுத்துருந்தாப்புல, அதுதான் அந்த கிளைமேக்ஸுக்கு இன்னும் பயங்கரமாக ரிலேட்டபுளாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி அன்னைக்கு டெஃபினட்டாக ஒரு பாட்டுக்கு நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு இந்த படத்தில் இத்தனை பாட்டு இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரானரியாகவும் ஸ்கோரும் பண்ணி கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சொல்கிறேன். ஸோ அதுதான் நான் திருப்பி நம்புகிற அதே ஒரு விஷயந்தான். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்துரும்னு நம்ம நம்பி போயிட்டே இருப்போம்ல. சரி ஓகே, அப்போ நம்ம அதெல்லாம் கரெக்டு தான் போல நடக்குது, சந்தோஷம் அப்படின்னு மாதிரி அதை எடுத்துக்க வேண்டியதுதான். ட்ரெய்லர் கட்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னோட இது பற்றி பார்த்தோம்னா, பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் பெரிய படங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான இதுன்றது வேற. ஆனால் டக்குன்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்து திடீர்னு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்னா, ஒன்று லவ் டு டேக் நடந்தது, அதுக்கப்புறம் ஸ்டார்க் தான் நடக்குது. ரெண்டுக்குமே பார்த்தா ஒரே எடிட்டர் தான், பிரதீப் ராகவ் தான் ரெண்டையும் சேர்க்கிறாரு. ஸோ ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு சினிமா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஸ்டார் அப்படின்றது தெரியும். ஜென்ரலா இது சூப்பரா இருக்கே அப்படின்ற ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ட்ரெய்லர் கிடைக்குதுன்னு அப்படிதான். ஸோ ட்ரெய்லருக்கான ரெஸ்பான்ஸ் பத்தி பேசலாம். எடிட்டருக்கும் எப்படி நீங்க பேசியிருப்பீங்க? சொல்றேன்ல, இப்போ இது வந்து டெஃபினட்டா தனிப்பட்ட ஒரு ஆளால எல்லாமே பண்ணவே முடியாது. பட் அட் தி சேம் டைம் அந்த ப்ராஜெக்ட் மேலே எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எல்லாருமே அவங்களோட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் புஷ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ஸோ இப்போது வந்து எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்கிறது அதுதான், எடிட்டர் வந்து படத்தை கரெக்டாக இது பண்ணணும். அட் தி சேம் டைம் ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விசிட்டிங் கார்டு. நம்ம என்ன தான் ப்ரமோஷன்ஸ் பார்ட் ஆஃப் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணுவோம் சொல்லுவோம், என்ன வைக்க போகிற கண்டென்ட்டு தான் பேச போகுது. ஸோ ட்ரெய்லர் தான் கரெக்டான ஒரு கார்டு இல்லையா? ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு எனக்குமே என்னென்னா பார்க்கும்போது ஓகே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்னொரு 2-3 மேட்டர் மட்டும் ஆட் பண்ணலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் இளன்ட்ட சொன்னேன், அதெல்லாம் பண்ணிட்டாப்புல. அதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ ஓகே இதெல்லாம் இருந்துச்சு, கரெக்டாக இருக்கும், இவ்வளோ தான் நம்ம நினச்சிருந்தது. ஆனால் அது இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது சரி ஓகே, நான் கூட பார்க்கும்போது சரி நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம இருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு அந்த
ஒரு மாதிரி ஃபீல் ஜாஸ்தி ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அது எல்லாருக்குமே யூனிவர்சலாக கனெக்ட் ஆகும்போது மேபி அப்போ சம்வேர் எல்லாருக்குமே ஏதோ ஒரு அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும், இல்லை நினச்சது நடக்கலைன்ற ஒரு ஏக்கம் இருக்கும், அதை நோக்கி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அதுதான், என்னவா இருந்தாலும் நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே அதுக்குள்ளே தானே இருக்கும். இதை தாண்டி நம்ம பேஷனுக்குன்னு அப்போ நான் என் வாழ்க்கையை நான் இப்போ தான்டா நான் ஆசைப்பட்டது நான் நடக்கும் நான் வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லை, பையனாகட்டும் பொண்ணாகட்டும் யாராலும் ஆகட்டும். மேபி அவங்க எல்லாரோட அந்த நிறைவேறாத ஆசை ஆர் இன்னும் ஸ்டில் நிறைவேறணும்னு ஓடிட்டு இருக்கிற அந்த ஆசை எல்லாமே சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இதோட ரிலேட்டபிள் ஃபேக்டர். நைஸ். நான் ஏன்னா டாடா இப்போ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஸ்டாருக்காக பேசும்போது டாடாக்கு முன்னாடி வந்து முகவரியும் துல்லாமணம் துள்ளும் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் சஞ்சு பார்த்தேன் ஒரு ஒரு மூட் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஜோனுக்கு போறதுக்குன்ட்டு, இதுக்கு முகவரி தான் சரியா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ முகவரியும் சில இது இருக்கும், அந்த ஃபீலிங்ல இருக்கும். ஏன்னா அதுலேயும் கடைசியில் சார் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாப்புல, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பார்த்தா தனக்காக குடும்பமே கஷ்டப்படும், அந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல, ரிலேட்டபிள் ஃபேக்டர்ஸ் நிறையாவே இருக்குது. சரி அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போது ஜெர்சியும் அதனால தான் அந்த ஒரு எக்ஸாம்பிளில் நான் சொல்லியிருந்தேன். நம்ம பேஷன் வேறு வேறையாக இருந்தாலுமே வழி வந்து ஒன்று தான். ஸோ அது மேபி எல்லாருக்குமே அந்த கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகரியில் படமும் ஒருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவை வெளியிருந்து பார்த்துட்டு இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு கவின் என்ன பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தமிழ் சினிமா உங்களை பார்க்குது. ஐயோ ஆமாம், அடுத்தடுத்து 2 படம் முடிச்சு வச்சிருக்கீங்க இப்படி சொல்லலாமா? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு தமிழ் சினிமா உங்களை பார்க்குறத பற்றி? ஒரு அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வேலை இது. அந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வேலையை நல்லா பண்ணால் அடுத்த வேலை அது இன்னும் மேலே கூட்டிகிட்டு போகும். இவ்வளோதான் நான் நம்புகிற விஷயம். அது எனக்கு நல்லபடியாக நடக்குது அப்படின்னா அப்போது சம்வேர் நான் ஐ பிலீவ் ஓகே, அப்போ கரெக்டாக பண்ணுறோம், இன்னும் கரெக்டாக பண்ணணும், இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும், இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், இதுதான் மெயின். மற்றபடி அதை தாண்டி எனக்கு யோசிக்க நிஜமாவே எனக்கு தெரியாது. அதை அந்த அந்த அங்கே இருக்கிறத கரெக்டாக பண்ணிடணும், அவ்வளோதான் நம்மளோட டார்கெட்டை ஒழிய அதை தாண்டி இந்த வெளியிலேருந்து பார்க்குறதெல்லாம் எப்படி என்னன்றது எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் கண்டென்ட் தான் இல்லையா? ஏன்னா கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா படம் யாருது என்னன்றதெல்லாம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் மஞ்சுபல் வாய்ஸ், கண்டென்ட் ஆல்வேஸ் கிங். அதில் நம்ம ஓகே எனக்கு எந்த அளவுக்கு புதுசாக பண்ணிட முடியும், எந்த அளவுக்கு இன்னும் மக்கள்கிட்ட எந்த ஒரு கதையாக இருந்தாலும் எப்படி எடுத்துக்கொண்டு போய் இன்னும் நல்லா சேர்க்க முடியுன்றது மட்டும், அதை யோசிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. ப்ளஸ் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்பி காசு போடுற ப்ரொடியூசருக்கும் நம்மளை நம்பி பார்க்க வர ஆடியன்ஸ்க்கும் லாயலாக இருக்கணும். இது 2 தான் டார்கெட். என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு வருது? நான் இப்போது குறிப்பாக டாடாவோட சக்ஸஸ்க்கு அப்புறம் எனக்கு வருது. எனக்கு என்னென்னா எல்லாமே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் சார். எனக்கு என்னென்னா கெரியர் எவ்வளோ தூரம் போகுதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஆசை. அது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எதுலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதோ அதுதான் நான் பார்க்குறேன். பட் அட் த சேம் டைம் எனக்கு அந்த ரொம்பவும் அது கமர்ஷியலாக கரெக்டாக இருக்கணும். கமர்ஷியல்ஸே இப்போ எனக்கு ஸ்டார் கமர்ஷியல் படம் தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கூடையுமே பெருசாக கனெக்ட் ஆகணும், எல்லாருக்குமே அது நல்லபடியாக போய் சேரணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் டூ டெஃபினெட்லி குட் பிஸ்னஸ். ஏன்னா காசை போட்டு தானே எல்லாருமே இது பண்ணுறாங்க. அதனால் அதுதான் எப்போவுமே கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன். எனக்கு அப்படி இருக்கும்போது எல்லாமே வருது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற கமிட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒன்னொரும் ஒவ்வொரு ஜானர்ன்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. அது பார்ப்போம், மேபி வரும்போது பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா இப்போ சமயமாக கொடுத்த இன்டர்வியூமே வந்து காக்கி சட்டை போடணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். காக்கி சட்டை போடுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஐயோ தப்பு கிடையாது. ஆனால் ஆடியன்ஸுக்கு இப்போ அது பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அது டெஃபினட்டா புதுசா இருக்கணும். இப்போ ஓகே, இப்போ இவன் ஏன்னா நம்ம எல்லா போலீஸ் படமும் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளே தேட்டருக்கு புதுசா ஒன்று பார்க்கணும்னா எனக்கு ஏதாவது புதுசா ஒன்று வேணும் இல்லை. இப்போ எல்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது திடீர்னு டானாக்காரன் ஒன்று வரும்போது எனக்கு செம சர்ப்ரைசிங்கா இருந்தது. கரெக்ட். மற்ற போலீஸ் படங்களை விட அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அவங்களோட வாழ்வியல் என்ன, அவன் கஷ்டம் என்ன, எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும்ல. நம்ம பார்த்துருக்க போலீஸ்னா அவ்வளோ தூரம் இருக்குன்னா அப்போ ஒரு கான்ஸ்டபிளுக்கும் அவனும் போலீஸ் தானே அவனுக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம போகும்போது ஒரு
அந்த பந்தோபஸ்துக்கு நிற்கிறவங்க அத்தனை பேர் சிக்னல் நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவன் சும்மா அவங்க ஒன்றுமே பண்ண அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனாலே இருக்கும், அவன் பின்னாடி கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது சொல்லப்படாத கதைகள் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணணுன்றதுல டெஃபினட்டாக ஆசை இருக்குது. எப்படியான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, இப்போது நடிக்கணுங்கிறது ஆசை, அதுக்கு தான் வந்தோம். சீரியல் பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அங்கேருந்து இது பண்ணும்போது எனக்கு ஒரு 1 year வரைக்குமே டு பி ஃப்ராங்க் நிஜமாவே சினிமா ஆசை அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோடய எய்மே அந்த ஒரு 15,000 20,000 இவ்வளோதான், இதுக்கு மாதம் கிடச்சா போதுன்றதாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு சரி இன்னொரு கோல் ஒன்று வளர்க்குறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒன்று பண்ணுறோம், பத்த மாட்டேங்குது. இன்னும் எஃபர்ட்ஸ் தேவை, இன்னும் சின்சியாரிட்டி தேவை, இன்னும் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்ற மாதிரி தெரியுது. அப்போ அதெல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்க்குறோம், ஒர்க் ஆகுது. சரி அப்போ இங்கேருந்து இப்போ அடுத்தது இதில் சஸ்டெயின், ஏன்னா சினிமா வந்து நம்ம ஏதோ வந்தோம் ஒரு படம் ஹிட்டு ஜெயிச்சிட்டோம்னா அது கிடையவே கிடையாதுல்ல. இங்கே சர்வைவல் மட்டும்தானே ஹிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் சர்வை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சர்வை பண்ணணும், அவ்வளோதான் ஆசை. மற்றபடி அதான் சொல்கிறேன், நல்ல படம் பண்ணணும், இந்த பையன் நல்ல படம் பண்ணுவான்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அவ்வளோதான் அஜெண்டா. இதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ சமீபமாக வெளியே சில விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஏதாவது கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு இல்லை உங்களை பற்றி வெளியே வரக்கூடிய விஷயங்கள், சில கான்ட்ரோவர்சிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று வந்து தானே இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலை எங்கேருந்து பார்க்குறேன், என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கேன், என் வேலையை உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன், அதை பார்த்தாலே தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம அதுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிஜமாக வேலை பார்க்க முடியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு இம்மிடியேட்டான ரெஸ்பான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து? சிம்பு சார் பேசினார், சூப்பர். என்ன சொன்னாங்க? இளன் காமிச்சிருப்பாப்புல போல், அங்கேருந்து காமிச்சிட்டு ஃபோன் பண்ணி சிம்பு சார் சொன்னார். அவர் அதான் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அதான் இந்த கரெக்டான ஒரு மீட்டரில் நடிக்கிறீங்க, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னாப்புல. நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு அவர்கிட்டயுமே அதான் சொன்னேன், சார் நான் ஏதோ இந்த மன்மதனோட அந்த மதன் தூக்கு போடுற சீனுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ சீப்பு வச்சு கையில் அடிச்சுக்கிட்டுலாம் அழுதீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது சார். அந்த மாதிரி தான் ஒரு அழுவுற சீன்னா இப்போ எப்படி இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அழுகை இருக்கும், வானம்ல ஒரு அழுகை இருக்கும், அந்த காசை கொடுக்க போகும்போது ஒன்று இருக்கும், கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று இருக்கும், அது இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுதானே, அப்படிதானே நம்ம கற்றுக்குறோம், அப்படிதானே நம்ம எவால்வ் ஆகிறோம். ஸோ நம்ம சீனியர்ஸை யாரெல்லாம் பார்த்து நம்ம எந்தெங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கோமோ அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படிங்கும்போதே அங்கேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஐம் ஸோ ஹம்பிள். தேங்க்யூ ஸோ மச். நான் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நினச்சதை விட ஸ்டார் அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்லாம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.